ஜம்மு காஷ்மீரில் கார்கில் போர் சூழல் இல்லை என்று இந்திய ராணுவ தளபதி பிக்ராம் சிங் கூறினார். அதே நேரம் காஷ்மீர் எல்லையில் ஊடுருவலை தடுக்க 11வது நாளாக இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் கெரான் செக்டாரில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அன்று 40 பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றனர். பாகிஸ்தான் ராணுவத்தினரின் துணையுடன் நடத்தப்பட்ட அந்த ஊடுருவல் முயற்சியை முறியடித்துள்ள இந்திய ராணுவத்தினர் 15 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக லெப்டினன்ட் ஜெனரல் குர்மீத் சிங் புதனன்று தெரிவித்தார். வெள்ளியன்று அதிகாலையிலும் கெரான் செக்டாரில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சி மேற்கொண்டனர். அவர்களுடன் 11வது நாளாக ராணுவத்தினர் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர். இரு தரப்புக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மேலும் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் எஸ்.என். ஆச்சாரியா தெரிவித்தார். இந்நிலையில் டில்லியில் நிருபர்களை சந்தித்த இந்திய ராணுவ தலைமை தளபதி பிக்ராம் சிங்கிடம் கெரான் செக்டாரில் கார்கிலை போன்றதொரு போர்ச்சூழல் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது. காஷ்மீரில் போர்ச்சூழல் எதுவும் இல்லை என்று பதிலளித்த பிக்ராம் சிங், கெரான் பகுதியில் 4-5 இடங்களில் 30-40 பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சித்துள்ளனர் என்றும் அவர்களில் சிலர் கொல்லப்பட்டு விட்டனர் என்றும் எஞ்சிய பயங்கரவாதிகளும் வெகு விரைவில் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். An infiltration attempt by about 30 to 40 terrorists. They attempted this infiltration at 4 or 5 places. We had information about it. They have been stopped, prevented. They have been neutralized, some of them, and operations are on to flush them out. கெரான் செக்டாரில் உள்ள ஒரு எல்லைப்புற கிராமத்தையும் சில ராணுவ முகாம்களையும் பதுங்கு குழிகளையும் பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானிய ராணுவத்தினரும் கைப்பற்றியதாக வந்த தகவலையும் ராணுவ தளபதி பிக்ராம் சிங் முற்றிலும் நிராகரித்தார்.